ஆண்டவர் ரட்சகமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே காலை வணக்கம். இன்றைய தேவனுடைய வார்த்தை 1 தீமோத்தேயுக்கு எழுதின புத்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவி நான். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்த நாள். உலகம் முழுவதும் கிறிஸ்தவ மக்கள் குட் ஃப்ரைடே, புனித வெள்ளி என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்ததான காரியங்களை நினைவு கூறுறாங்க. இன்றைக்கு நாமும் இந்த நாளிலே சிலுவை குறித்தான காரியங்களை பார்க்க போகிறோம். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்லுறான், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார். இயேசு எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார்? வேதம் சொல்லுகிறது, அவர் வானத்தையும் பூமியும் படைத்தவர், அண்ட சராசரங்களை படைத்தவர். முதல் மனுஷனாய் ஆதாம் ஏவாளை கர்த்தர் உண்டாக்கி பழுகி பெருகும்படி அவர்களை ஆசீர்வதித்தார். ஆனால் முதல் மனுஷனாய் ஆதாம் ஏவாள் பாவம் செய்து தேவ மகிமை இழந்து விட்டார்கள். அவர்கள் மூலமாய் பழுகி பெருகி வந்த ஜனங்கள் கர்த்தரை விட்டு தூரமாய் போய்விட்டார்கள். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து விட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பாவத்தின் சம்பளம் மரணம், மரணத்தின் விளைவு நரகம். முழு மனுக்குலகம் நரகத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. இந்த மனுக்குலத்தை மீட்க ரட்சிக்க வேதம் சொல்லுகிறது, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், கடவுளாய் இருந்தவர் இந்த உலகத்துக்கு வந்தார். அவர் உனக்காக எனக்காக இந்த முழு மனுக்குலத்துக்காக சிலுவையிலே இதே நாளிலே அவர் மரித்து பாவ மன்னிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லுறார், நான் உன்னை நேசிக்கிறேன், மிகவும் நேசிக்கிறேன். ஆண்டவரே, என்னை எவ்வளவு நேசிக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டால் அவர் சொல்கிறாரு, என் உயிரையே கொடுத்து உன்னை நான் நேசிக்கிறேன் என்று சொல்கிறார். இயேசு கிறிஸ்து மரித்த இந்த நாளிலே நீங்கள் உங்கள் இருதயத்தை இயேசுவுக்கு ஒப்புக் கொடுங்கள். உங்கள் குற்றங்கள் குறைகளை அவரிடத்தில் அறிக்கை செய்து இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு அவரை உங்கள் சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்வு ஆசீர்வாதமாக இருக்கும். பவுல் என்கிற மனிதனுடைய பழைய பெயர் சவுல். கிறிஸ்தவத்துக்கு விரோதமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். கிறிஸ்தவத்தையெல்லாம் அழிக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்து கொண்டிருந்தான். அவனை கடவுள் தொட்டார், அவனை சந்தித்தார், அவனை ரட்சித்தார். அவன் இருதயத்தை கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து கடவுளுக்கென்று மிகப்பெரிய ஊழியக்காரனாய் மாறிவிட்டான். அவன் சொன்னான், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். அவர்களில் பிரதான பாவி நான். என்னை ஆண்டவர் தொட்டார், மாற்றினார், உங்களையும் மாற்றுவார் என்று வேதத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் இருதயத்தை இந்த நாளிலே கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்கள். ஆண்டவருடைய பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். பாவங்களை அறிக்கை செய்யுங்கள். இரத்தத்தினால் கழுவப்பட்டு கடவுளை பிள்ளையாய் மாறி ஆசீர்வாதமான செழிப்பான நன்மையான வெற்றியான வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளுங்கள். பரலோக ராஜ்யத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். God bless you.